என்ன வேணும்? தைரியம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தைரியம். அதையும் பயந்துட்டே சொல்லுங்க, நல்ல தைரியமாக தான் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னது? விசுவாசத்தோட என்ன வேணும்? தைரியம். வார்த்தையில் தைரியம் என்று சொல்வது ரொம்ப எளிது. வார்த்தையில் நான் தைரியசாலி என்று சொல்வது ரொம்ப எளிது. ஆனால் வாழ்க்கையில் தைரியசாலியாக இருக்கணும். வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? தைரியசாலியாக இருக்கணும். அதைத்தான் ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? இப்பவுமே ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க. சொல்லும் போதே சிலருக்கு எப்படி இருக்குது? பயமா இருக்குது. என்ன பயம் தெரியுமா பாஸ்டர்? ஏற்கனவே இருக்கிற பாடு போதாதா, இன்னும் வேணுமா? நமக்கு எப்போதுமே ஒரு இங்கிலாந்து ஜிந்தாபாத் போடணும். என்னன்னா, இந்த பாடு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏன்னா எவ்வளவு பாடுபடுகிறோமோ அவ்வளவு நாம் இயேசுவை போல மாறிக்கொண்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பாடுகள் ஒன்று நம்மை அசைக்கவே முடியாது. தைரியசாலியாய் மாறுவோம். தைரியசாலியாய் மாறும். அப்பதான் சொல்ல முடியும். தாவீது சொன்னது போல, ஏயா இங்க வா, இந்த கோலியாத்தை பார்த்தா எனக்கு பயமே வர்றதில்லை. இந்த கோலியாத்தை கண்ட எனக்கு என்ன வர்றதில்லை? பயமே வரல. ஏன் தெரியுமா? இந்த கோலியாத்தை கண்டு பயப்படுறதுக்கு முன்னால 2 தடவை 2 காரியம் வந்துருச்சு. முதல் தடவை என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு. அடுத்த தடவை கரடி வந்துச்சு. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கு என்னை தப்புவித்த ஆண்டவர், ஆஃப்டர் ஆல் இந்த நெடுஞ்சாங்கடையா நிற்கிற இந்த அரக்கம் பையன் இவன் கைக்கு என்னை விடுவிப்பார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற திவ்ய சுபாவம் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் உள்ளவனாக மாத்திரமல்ல, தைரியசாலியாயிரு. எதை கண்டு பயப்படாதீங்க. எதை கண்டு பயப்படாதீங்க. நான் அடிக்கடி சொல்றதுண்டு, ஒருவனாலும் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட அசைக்க முடியாது. ஒருவனால் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. ஏன்னா என் தலையில் இருக்கிற முடியை கூட எங்கள் அப்பா எண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? என் தலையில் இருக்கிற முடியை கூட என் அப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு? எண்ணி வைத்திருக்கிறார். ஐயா, எத்தனை பெரிய ஆண்டவர்! உங்களுக்கு தெரியுமா உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு? நேற்றைக்கு எண்ணிட்டு இன்னைக்கு சீவியாச்சுன்னா சீப்பில் 4 முடி வந்துடுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழுத்துச்சீவனா 6 முடி வந்துடுது. அப்புறம் எங்கே கால்குலேட்டர் வச்சு கணக்கு பார்க்க? ஆனால் நீ கணக்கு பார்க்குறீங்களோ இல்லையோ, என் ஆண்டவர் கணக்கு பார்த்து வச்சிருக்கிறாருங்க. அதுதான் தைரியம். அது மாத்திரமல்ல, எங்கள் அப்பா சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? உன்னை என் உள்ளங்கையில் என்ன செஞ்சிருக்கிறேன்? I have engraved you in my palm. என்கிரேவ்டுன்னு சொன்னால் அதுங்க அழுத்தமாய் பிரித்து வைத்திருக்கிறார். நல்ல வார்த்தை. ஆண்டவர் வரைஞ்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி தமிழில் எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் அழகாக எழுதியிருக்கிறார். He has engraved me. என்கிரேவ்டுன்னா பொறிச்சு வச்சிருக்கிறார், பொறித்து வைத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு படம் ஒட்டப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல படம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? ஒட்டப்பட்டு இருக்கிறது. எப்போ வேணாலும் கிழிஞ்சு போயிடும். ஆனால் இதே படத்தை இதில் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறித்து வச்சாச்சுன்னா அது என்ன செய்யாது? மாறவே மாறாது. அதை போல உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் தம்முடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷம் இருக்கிறது? அப்போ தைரியம் வரணுமா, வர வேண்டாமா? ஐயா, நீங்களும் நானும் சாதாரணமானவரிடத்தில் கரத்தில் அல்ல, வானாதி வானங்களுக்கு கொள்ளாது சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி ஓ ரபா செக்கேமே மாறாலவோ உடத்தியா தேரேலேமி இக்கரலவோ சத்தரிமி மகதரலவா. ஒரு உன்னதமான தேவனுடைய கரத்தில் நாம் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். மரப சகதரம மதரதியா தேரேலேமி. உலகத்தில் ஒருவேளை உங்கள் பேர் எங்கேயும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே வா, உன்னை நான் என் கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். என் கையில் உன்னை பொறிச்சு வச்சிருக்கிறேன். இந்த பொறித்து எழுதப்பட்டிருக்கிற இந்த கையிலிருந்து பறிக்க ஒருவனாலும் முடியாது. ஒருவனாலும் முடியாது. ஒருவனாலும் முடியாது. சாத்தா என்னதான் வந்து சொல்லலாம்,
மாமிசமானவை என்ன வேணாலும் சொல்லலாம், இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமாலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற மனுஷன் நமக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவான். இப்படியெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருந்தால் நாளைக்கு உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, அது எனக்கு தெரியாமலாம் இருக்குது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். சில பேர் ரொம்ப ரொம்ப அறிவாளி மாதிரி ஞாபகப்படுத்துவாங்க, பிள்ளை நீங்கள் ரொம்ப இப்படி பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நாளைக்கு எத்தனை பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது. பொம்பளை பிள்ளை இருந்தா என்ன, ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன, கொடுத்த ஆண்டவருக்கு எதையும் செய்ய முடியும். அது செய்ய முடியாட்டாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். நம்ம தைரியம் ஆயிட்டுன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படும். தெரியுமா, குலைச்சிட்டு வர்ற நாயை கொஞ்சம் முறைச்சி பாருங்க, அது திரும்பி ஓடிடும். அதுக்கு முன்னால் ஓடுங்க, அது பின்னாலேயே ஓடி வரும். அதுதான் நாய். அதே மாதிரி தான் பிரச்சனை. நம்ம பிரச்சனையெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி, அது நாம் ஓட ஓட பின்னால் துரத்திட்டே வரும். திரும்பி பாருங்க, அது பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடும். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குச்சு? இந்த காலையில் கூட ஒரு சில பிரச்சனையோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறார். முதல் ஆராதனையில் இதே வார்த்தையை பேசினேன், ஆனால் வேறு மாதிரி போச்சு. முதல் ஆராதனையில் வந்த சில தம்பிமாரிங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். முதல் ஆராதனையில் தேவன் கொடுத்த வார்த்தைக்கும் இதுக்கு சம்மதமே இல்லை. அப்படி தானே தம்பி? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னு தெரியல, கர்த்தர் ஒரு சிலர் இடத்துல பேசிட்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில் பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க பயத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் இப்பொழுதே உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். என்னதான் நாம உடம்பை பேணி வளர்த்தாலும், என்னதான் நம்ம உடம்பை கொண்டு போய் ஏசி ரூமில் வச்சு, என்னதான் வெண்ணியா குடிச்சு, என்னதான் ஹார்லிக்ஸும் பூஸ்டுமா குடிச்சு, என்னதான் ஆப்பிளும் ஆரஞ்சுமா தின்னாலும் செத்தே போவோம் ஒரு நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படியெல்லாம் தின்னுருக்கேன், சாக மாட்டேன்னு சொன்னால் உங்களை இருக்கவே விட மாட்டான். உங்கள் பேரை வந்து சொல்லுவான், கிழவன் எப்போ ஜாவான்னு தெரியலையே. அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் செத்து தான் ஆகணும். ஆனால் உலகத்தில் சாகிறவனுக்கு நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வேக்காடான இடத்தை விட்டுட்டு போய் ஒரு குளுமையான இடத்துல நாம் போய் உட்கார போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பூமியில் நாம் நின்னா குத்தம் சொல்லுவான், நாம் உட்கார்ந்தா குத்தம் சொல்லுவான், வேலை செஞ்சா குத்தம் சொல்லுவான், வேலை செய்யாட்டாலும் குத்தம் சொல்லுவான். நின்னா சொல்லுவான், என்ன ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறானே. அதே இவன் சொல்கிறானே, அட பாவின்னு உட்கார்ந்தா என்ன சொல்லுவான், பாரு எத்தனை கிளடுகள் இருக்குது, அதை விட்டுட்டு இந்த வாலிப போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறானே. அப்போ நம்ம சொல்லலாம், ஐயா நான் நின்னாலும் சொல்கிறீங்க, உட்கார்ந்தாலும் சொல்கிறீங்க, அதுதான்டா மனுஷன். மேலே போயிட்டா ஒரு வயலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு இந்த உலகத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. உலகத்தோட எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல. இந்த உலகத்திலையும் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு. என்னோடு கூட இருக்கிறவர் அவர் மரித்து போகவில்லை. எனக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெரிய தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் திவ்ய சுபாவம். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறது லேசா காரியத்துக்காக அல்ல. ஏன் கூப்பிடுறாரு? விசுவாசம் இல்லைன்னா உங்க மேல ஆண்டவருக்கு கோபம் வரும். ஆண்டவர் சும்மா இல்லை, முதல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அப்புறம் கேட்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேட்குறார். மோசையை அழைக்கும் போது மோசை எப்படி அழைக்கிறார்? மோசையை முதல்ல எல்லாரும் அந்த தண்ணியில் செத்து போனான். அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசையை போன்ற பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் போடப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல மோசையை தேவன் ஜீவனோடு வைத்தார். எந்த அரண்மனையில் அந்த ஆண் பிள்ளைகள் சாக வேண்டும் என்று பிரமாணம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையில் மோசே வளருகிறார். தேவ பிள்ளையே, எந்த பிரச்சனை அநேகரை கொண்டதோ அதே பிரச்சனையில தான் கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். எந்த வியாதியில நிறைய பேர் மரித்து போனார்களோ அதில் இன்னைக்கு ஒன்று ஜீவனோடு வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? விசுவாசத்திலே வளருவதற்கு, விசுவாசத்திலே வளருவதற்கு, தைரியத்திலே வளருவதற்கு. முதல்ல கொடுத்துட்டு தான் கேட்கிறாரு. சம்பாதிக்கிறதுக்கு பலனை தர்றாரு. பிரசங்கில வாசிக்கிறோம், நாம் சம்பாதிப்பதற்கு பலனை தருகிறார். சம்பாதிக்கிறதுக்கு பலனை தருவதோடு சம்பளத்தை தர்றார். அதெல்லாம் கொடுத்துட்டு தான் கேட்கிறார். எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு கொடுத்துரு, எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு என்ன செஞ்சிரு? கொடுத்துரு. ஆண்டவர் கொடுத்துட்டு தான் கேட்கிறார், கொடுக்காம கேட்கிறவர் அல்ல.
முதல்ல ஆண்டவர் நமக்குள்ளே விசுவாசத்தை ஊற்றும்படி வேத புத்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்தா விசுவாசம் வரும். வருமா வராதா? வரும். அப்படியே வராட்டா விசுவாச வீரர்களுடைய பட்டியலை வாசிங்க. ஒவ்வொரு நாளும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பதை போல வெற்றி மட்டும் விசுவாசம் அல்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சிலர் தாங்கள் சாக கொடுத்தவர்களை அவர்கள் உயிரோடு திரும்ப பெற்றார்கள். அதே நேரத்தில் வேறு சிலர் மகிமையான உயிர்த்தெழுதலை பெறும்படி தங்களுக்கு அன்பானவர்களை சாக கொடுத்தார்கள். அது விசுவாசம் தான். அது என்னதான்? விசுவாசம் தான். வாளால் அறுப்புண்டார்கள், மிருகங்களின் தோள்களை போர்த்து கொண்டு நடந்தார்கள், அவர்கள் வெயிலிலும் வீதிகளிலும் இருந்தார்கள். அதுவும் விசுவாசம் தான். நம்முடைய வாழ்க்கையில் மனிதன் எதிர்பார்ப்பதை போல வெற்றி அது மட்டும்தான் விசுவாசம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, மனுஷன் பார்வையில் எதெல்லாம் தோல்வியாய் தெரிகிறதோ அதையும் வெற்றியாய் மாற்றிவிட என் தேவன் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? தேவ பிள்ளையே, நமக்குள்ளே தெய்வீக சுபாவங்கள், விசுவாசம். அடுத்தது விசுவாசத்தோடு என்ன வேணும்? நமக்கு தைரியம், ஒரு பெரிய தைரியம் வேணும். நீதிமான் என்றென்றும் என்ன செய்யப்படாதிருப்பானா? அசைக்கப்படாதிருப்பான். என்ன வந்தாலும் அசைக்கப்படாதிருப்பான். வேதத்தில் பிடித்த நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதில் சூலமித்தியால் ஒரு அருமையான வசனம் சொல்கிறா உன்னத பாட்டில், வாடையே எலும்பு, வாடையே எலும்பு. எவ்வளோ அலசால்ட்டாக கூப்பிட்றா பாருங்க. வாடையே என்ன செய்? எலும்பு. தெண்டலைய வீசு. இது வீசுனா தான் கந்த பிசின் வடியும், வாசம் வீசும். என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைய வாசத்தை கெடுக்காது, என் வாழ்க்கையில் வாசனத்தை கூட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பிரச்சனை வந்தா நம்ம வாழ்க்கையில் வாசத்தை குறைக்காது, நம்முடைய வாழ்க்கையில வாசனையை அது கூட்டி கொண்டே இருக்கும், பெருக பண்ணி கொண்டே இருக்கும். ஆண்டவர் கேட்கிறார், இன்னைக்கு நான் உங்களை அழைச்சிருக்கிறேன், விசுவாசத்தை கொடுத்து விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் சொல்றேன், தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானம். நமக்கு ஒரு பெரிய ஞானம் வேண்டும். வேதத்தில் நான் வாசிக்கிறதான நேரத்தில் என் ஜனங்கள் அறியாமையினால் என்ன ஆகிறார்கள்? சங்காரமாகிறார்கள். ஞானத்தினால் வீடு கட்டப்படும். ஞானத்தினால் வீடு என்ன செய்யப்படுமா? கட்டப்படுமா. நம்ம வாழ்க்கையில் கட்டப்படுவதற்கு தேவ ஞானம் தேவை. இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம்? வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே. தேவனுக்கு பயந்தா போதும், ஞானம் வரும் தன்னால. மனுஷனுக்கு பயந்தா இருக்கிறதும் போயிடும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம எதுக்கு தான் பயப்படுறோம்? மனுஷனை கண்டு பயப்படுறோம், மாம்சமானவனை கண்டு பயப்படுறோம், நாளை கண்டு பயப்படுறோம், நட்சத்திரத்தை கண்டு பயப்படுறோம். என்ன நடக்குமோ, என்ன நேரிடுமோ இல்லை. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நமக்குள்ளே ஞானவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். கர்த்தர் நம்மை எப்படி மாற்றுவார்? ஞானவான்களாய் மாற்றுவார். சங்கீதக்காரனாய் தாவீது 119ஆம் சங்கீதத்தில் இவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன். உம்முடைய வேதம் எனது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. உம்முடைய வேதத்தை நான் காத்து நடக்கிறதினால் எனக்கு போதித்தவர்களிலும் என்னை ஞானவானாய் மாற்றியிருக்கிறீர். எப்படி மாற்றியிருக்கிறீர்? ஞானவானாய் மாற்றியிருக்கிறீர். அவர் அங்கே எழுதியிருக்கிற சில வசனங்கள் எழுதியிருக்கிறது, வாசிங்க. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் எப்படி உள்ளவனாய் இருக்கிறேன்? அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 98ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர். சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்கினீர். 100ஆம் வசனம். முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவன் ஆக்கினீர். முதியோர்களை பார்க்கல என்ன எப்படி ஆக்கினீர்? ஞானமுள்ளவன் ஆக்கினீர். போதித்தவர்களிலும் சத்துருக்களிலும் முதியோரிலும் நம்மை ஞானவானாய் மாற்றுவது என்னன்னா கர்த்தர் அருளின வேதம். ஐயா, இந்த வேதத்தை வாசித்தா போதும், தன்னால் ஞானம் வரும். வருமா வராதா? நிச்சயமாய் வரும். இந்த வேதம் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்லாரு, உலக ஞானம்
தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தில் சில ஞானவான்கள் இருக்கிறார்கள், அது தேவனுக்கு விரோதமான பகை. இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை திவ்ய சுபாவங்களால் அலங்கரிக்கும்படி நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நாம் வருவோமானால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியவில்லை என்றால் ஆண்டோடைய கோபம் வரும், ஆண்டோடைய கோபம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டாவது, ஆண்டவருக்கு கோபம் வருகிறதான இன்னொரு சம்பவத்தை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு கோபம் வந்ததான இன்னொரு காரியம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். போதும், கர்த்தருடைய பரிசுத்த நாமது மேம்பட்டதாக. ரெண்டாவது, ஆண்டவருக்கு வருகிறதான ரெண்டாவது கோபம். என்ன கோபம் வருகிறது? ஊசாவின் துணிவு நிமித்தம் கர்த்தர் ஊசாவை அடித்தார். அம்மையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று நியமித்த ஒரு பாதை இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு நியமித்த ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டும்? பொறுமையாய் ஓட வேண்டும். நான் அடுத்த பாதையில் போகக்கூடாது. அடுத்த பாதையில் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. வேதம் சொல்லுகிற, தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் தான் வழியில் இருக்கையில் நாயின் காதை பிடிச்சி இழுத்தா நாய் என்ன செய்யும்? நல்ல ஒரு முத்தம் கொடுக்கும். அப்படி தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நமக்கென்று தேவன் வைத்த ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவன் வைத்திருக்கிற பாதை. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பாதையில் போனால் நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எப்படின்னா, எங்கே போனாலும் விட மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், எங்கே போனாலும் விட மாட்டார். நல்லா தான் சொல்லுங்களேன், எங்கே போனாலும் விட மாட்டார். மிஸ்டர் யோனா, இவருக்குன்னு ஒரு பாதை ஆண்டவர் வச்சார். யோனாவுக்கு என்ன பாதை வச்சார்? அமித்தாயின் குமாரனாய் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. இது ஆண்டவருடைய வார்த்தை. யோனாவுக்கென்று வைக்கப்பட்ட பாதை அது. ஆனால் யோனா எங்கே போறாரு? தர்சீசுக்கு போகும்படி கப்பல் ஏறினார். கப்பலின் அடித்தட்டில் போய் படுத்து கொண்டார். படுத்து கிடந்ததான யோனாவை ஆண்டவர் விட்டாரா? அங்கே உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் கடலில் கொந்தளிப்பை உண்டு பண்ணிட்டார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்கள் நிமித்தம் நிறைய கொந்தளிப்பு வந்துட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? போக வேண்டிய பாதையில் போகாததுனால. பக்கத்தில் கொஞ்சம் கைப்பிடிச்சு கேளுங்களேன், நம்ம கதை எப்படி இருக்குன்னு. கேட்டீங்களா? லேலூயா. யோனாவா இருக்கிறீங்களா? யோனாவே, இன்னைக்கே மனம் திரும்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, நமக்குன்னு ஒரு பாதை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எப்போ தெரியுமா வச்சாரு? இப்போ இல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பற்றி ஒரு அருமையான ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறார். இன்னான் இடத்தில் பிறப்பான் என்பது தேவன் வைத்த திட்டம். அதை மாற்ற எவனாலையும் முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எனக்கென்று ஒரு ஓடு பாதையை வச்சிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை பார்த்தீங்கன்னா பெரிய வட்டம் இருக்கும். வெளியே பார்த்தா பெரிய வட்டம், அப்புறம் உள்ள சின்ன வட்டம், அப்புறம் சின்ன வட்டம், அப்புறம் சின்ன வட்டம், நடுவில் இருக்கிற வட்டம் எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க? வெளியே இருக்கிற வட்டம் அம்மா பெருசாக இருக்கு, இங்கே உள்ளே இருக்கிற விட தம்மா துண்டாக இருக்குது. ஒரு இல்லையா சொல்லுங்களேன். சென்னை பாசையில் வெளியே இருக்கிற வட்டம் எப்படி இருக்கு? எம்மா பெருசாக இருக்குது, உள்ளே இருக்கிற வட்டம் தம்மா துண்டாக இருக்குது. நைனா, இந்த வட்டத்தில் ஓடனா எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லார், நைனா நீ இந்த வட்டத்தில் ஓடுறதுக்கு இல்லை, அந்த வட்டம் மக்கா உனக்கு வச்சிருக்குது. அல்லேலூயா. ஆனால் என்ன தெரியுமா? இந்த சின்ன வட்டத்தில் ஓடுற ரொம்ப பின்னால் இருந்து ஆரம்பிக்கணும். பெரிய வட்டத்தில் ஓடுறவன் அவன் கொஞ்சம் முன்னால் இருந்து ஆரம்பிக்கணும். எல்லாம் ஒரே சைஸ் தான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒன்று தான், பார்க்க தான் வித்தியாசமாக தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.